வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 23ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 42ஆம் ஆண்டில் ரோமப் பேரரசன் புரூட்டஸின் இராணுவத்தை மார்க் ஆந்தனியும் அக்டோவியனும் தோற்கடித்தனர். இறுதியில் புரூட்டஸ் தற்கொலை செய்து கொண்டான். கிபி 425ஆம் ஆண்டில் 3ஆம் வாலண்டைன் தனது 6வது வயதில் ரோமப் பேரரசராக முடிசூடினார். 1295ஆம் ஆண்டில் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒப்பந்தத்தை ஸ்காட்லாந்தும் பிரான்சும் பாரிஸில் ஏற்படுத்தி கொண்டன. 1870ஆம் ஆண்டில் பிரான்சின் மெட்சி என்ற இடத்தில் இடம்பெற்ற இறுதிப் போரில் புரூசியா வெற்றியடைந்தது. 1906ஆம் ஆண்டில் ஆல்பர்டோ சாண்டோஸ் டுமாண்ட் பாரிசு நகரில் ஐரோப்பாவின் முதலாவது வான் ஊர்தியை பறக்கவிட்டார். 1911ஆம் ஆண்டில் முதல் தடவையாக வானூர்தி ஒன்று போரில் பயன்படுத்தப்பட்டது. இத்தாலிய வானோடி லிபியாவில் இருந்து புறப்பட்டு துருக்கிய இராணுவ நிலைகளை அவதானித்தார். 1915ஆம் ஆண்டில் நியூயார்க் நகரில் 33,000 வரையான பெண்கள் வாக்குரிமை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1917ஆம் ஆண்டில் ரஷ்ய நாட்டில் லெனின் அக்டோபர் புரட்சிக்கு அழைப்பு விடுத்தார். 1929ஆம் ஆண்டில் வால் ஸ்ட்ரீட் பங்குச்சந்தை விலைகளில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டதை அடுத்து நியூயார்க் பங்குச்சந்தையும் வீழ்ச்சியடையத் தொடங்கியது. 1941ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் மாஸ்கோவை நாஜி ஜெர்மனி கைப்பற்றுவதை தடுக்கும் பொருட்டு சோவியத் இராணுவ தளபதி கியோர்கி சூக்கோவ் செஞ்சனைக்கு தலைமை ஏற்றார். 1942ஆம் ஆண்டில் அமெரிக்க வான்படையின் தாக்குதலுக்கு அமெரிக்க பயணிகள் விமானம் ஒன்று இலக்கானதில் அதில் பயணம் செய்த 12 பேரும் கொல்லப்பட்டனர். 1946ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் முதலாவது கூட்டத்தொடர் நியூயார்க் நகரில் ஆரம்பம் ஆயிற்று. 1958ஆம் ஆண்டு நோவா ஸ்காசியாவில் சுரங்கம் ஒன்றில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் 174 நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் சிக்கினர். இவர்களில் 100 பேர் மட்டும் நவம்பர் 1ஆம் தேதி வரையில் மீட்கப்பட்டனர். 1966ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் அவையின் மைய மண்டபத்தில் இந்தியாவின் MS சுப்புலட்சுமியின் இசை நிகழ்ச்சி இடம்பெற்றது. 1983ஆம் ஆண்டில் லெபனான் உள்நாட்டுப் போரில் லெபனானில் பெய்ரூட் நகரில் அமெரிக்க கடற்படை தளத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் 241 அமெரிக்க கடற்படையினர் கொல்லப்பட்டனர். 1991ஆம் ஆண்டில் தமிழீழப் போரில் அனாதைகளான பெண் பிள்ளைகளின் மறுவாழ்விற்காக செஞ்சோலை சிறுவர் இல்லம் விடுதலை புலிகளால் ஆரம்பிக்கப்பட்டது. 1995ஆம் ஆண்டில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பாலஸ்தீன தலைவர் யாசர் அரஃபத் ஆகியோருக்கு இடையில் அமைதிக்காக நிலம் என்ற உடன்பாடு எட்டப்பட்டது. 2001ஆம் ஆண்டில் வட அயர்லாந்தில் இடம்பெற்ற அமைதி பேச்சுக்களின் பின்னர் ஐரிய குடியரசுப் படை ஆயுத களைவில் ஈடுபட்டது. 2011ஆம் ஆண்டில் துருக்கியில் 7.2 அளவு நிலநடுக்கம் தாக்கியதில் 582 பேர் உயிர் இழந்தனர். மேலும் அக்டோபர் 23ஆம் நாளானது மக்டோனிய குடியரசில் விடுதலை தினமாகவும் லிபியாவில் விடுதலை தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது ஆகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.